மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ நம்ம அரோரா பத்தி தான் பார்க்க போறோம். கமருதீனோட ஃப்ரெண்டு வந்தார் இல்லைங்களா? அவர் அரோராவை பத்தி பயங்கரமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பார்வதி, வினோத், கமருதீன் இவங்க 3 பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, அரோராவை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க எதாவது சொன்னாங்கன்னா, அத அப்படியே நம்பிடாதீங்க. ஏன்னா, அவங்க 1000 அர்த்தங்கள் உள்ள வச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, உங்கள வச்சு அவங்க நெறைய கேம் ப்ளே பண்றாங்க பின்னாடி. ஸோ, அந்த ட்ரையாங்கிள் லவ்வுக்குமே அவங்க தான் மெயின் ரீசனேன்னு சொல்ற மாரி நெறைய விஷயத்த உடைச்சுட்டு போயிட்டாரு அவரு. ஸோ, இத கேட்ட உடனே பார்வதியும், கமருதீனும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, பார்வதி சொல்றாங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல கமருதீன், அவள நம்பாதன்னு. நீ தான் நம்பிட்டு இருந்தேன்றாங்க. இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரோராவோட ஃப்ரெண்டு ரியா வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, பார்வதிய பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க. அப்ப அந்த சபையில உட்காந்துருக்கும்போது, பார்வதி ரியாட்ட, "ஏய்! என்ன பத்தி நல்லபடியா சொல்லுடி. ஏதாவது தப்பா கிப்பா ஏதாவது சொல்லிடாத. அப்புறம் உன்ன வெளில அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டா சொல்லியிருப்பாங்க. பட் இத போய் பார்த்தீங்கன்னா, இப்ப லிவிங் ரூம்ல கனி, அரோரா, விக்ரம் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கனி சொல்றாங்க அரோராட்ட, "உன் ஃப்ரெண்ட என்ன இருந்தாலும் அவன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது பார்வதி. வெளில போய் பார்த்துக்கிறான், அடிச்சிடும், உதைச்சிடணும். இதெல்லாம் என்ன பேச்சுன்ற" மாரி அவங்க விளையாட்டா சொன்னத இத பெருசுபடுத்தி, இத ஒரு கன்டென்ட்டா கிரியேட் பண்ணி கனி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விஷத்த இதுல கக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். கூடவே அரோராவும் ஆமா, ஆமான்ற மாரி சொல்றாங்க. ஸோ பாருங்க, இன்னைக்கு அரோரா முகம் கிழிக்கப்பட்டு விட்டது. பிளஸ் கனிய பத்தி தெரியும் ஏற்கனவே அவங்க விஷ பாட்டில்னு. அது மறுபடியும் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.